ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் செந்தில் நியூ ஸ்டார். டுடே பாருங்கள், மட்டன் தண்ணி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னா மட்டனில் வந்து தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், மட்டன் பாருங்கள், மட்டன் தண்ணி குழம்பு. இது எல்லாமே அப்படியே ஒன்றா கலக்கி வச்சு அதை அப்படியே கொதிக்க விட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் ஆயிலை ஊற்றி சாப்பிட்டா ஐயோ பயங்கர டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பக்கம் பாருங்கள், ரைஸ் வெந்துட்டுருக்கு பாருங்கள். நானும் திங்க் பண்ணி பார்த்தேன், இந்த மட்டன் தண்ணி குழம்புன்றாங்களே மதுரை ஸ்டைலில், அது எப்படின்னு பார்த்தேன். நான் என்ன பண்ணேன், இதில் வந்து ஒரு பொட்டேட்டோவை கட் பண்ணி போட்டேன். ஏன்னா எனக்கு அது எந்த வெஜிடபிளும் கூட மிக்ஸ் பண்ணால் தான் சாப்பிட தோணும் எனக்கு. மட்டன் இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ட்ரை ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ப்ரான் இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சது வெஜிடபிள் கூட மிக்சிங் இருக்கணும். அப்போ அந்த வெஜிடபிள் எசென்ஷியலாக அதில் இறங்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து அதை வெஜிடபிள் கூட மிக்ஸ் பண்ணுறது. பார்த்தீங்களா, நான் கோல்டு வேறு, லைட்டாக ட்ரை காஃப் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மட்டன் தண்ணி குழம்பு வேறு லெவல். சாப்பிட்ட உடனே ஒரே ஸ்வெட்டாக ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆன உடனே எல்லாமே பறந்து ஓடி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லாம் பாவம் கோல்டானால் எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம ஏழு கழுத வயசாகுது, நமக்கே கஷ்டம் தெரியுது. நம்ம அந்த பச்சை குழந்தைங்களாம் என்ன பண்ணும் சளி பிடிச்சாக்கா. இதில் வந்து மசாலா வந்து இன்றைக்கி வீட்டில் தான் அரைச்சேன். தனியா, காஞ்ச மிளகா, நெக்ஸ்ட்டு பெப்பரு, அதுக்கப்புறம் ஜிஞ்சரு, கார்லிக்கு, ஜீரா இதெல்லாம் போட்டு அந்த கறிப்பட்டை, அந்த இலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை தண்ணியில் அதை போட்டு கலந்து கூட மட்டனு வெஜிடபிளை போட்டு ஒரு டொமேட்டோ ஆனியனை கட் பண்ணி போட்டு அதையும் வந்து ஃபுல்லாக அப்படியே குக் பண்ணி விட்டேன். நல்லா வேகட்டுன்னு விட்டேன். அது தாளிக்கவே இல்லை, ஆனால் நல்ல டேஸ்ட் வருது. ஒரு நாள் தாளிக்காமல் எப்படி தான் சாப்பிட்டு பார்ப்போம். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பட் ஆனால் தேங்காய் இல்லை. இந்த பக்கம் பாருங்கள், ரைஸ் நல்லா ஸ்மூத்தாக வெந்துனுது. ஒரு கிளாஸ் அரிசி 50 கிராம் 100 கிராம் தான், 100 கிராம் கூட இல்லை, அதை விட கம்மியாகவே போட்டேன். அது என்னென்னா அரிசி இப்படி வருது மேலே பொங்கி பொங்கி. இந்த பாசுமதி ரைஸ் அப்படி தான் அதிகமாக ஆகிடுது. தண்ணி குழம்பு கலர் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு நாளைக்கு தக்காளிலாம் அரைச்சி ஊற்றி பார்க்கலாம், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது சரி, தக்காளி அரைக்க வேணாம், ஏன்னா அது சாப்பிட ஒரு டேஸ்ட் கிடைக்குமேனு அப்படியே போட்டேன். பொட்டோட்டோ பார்த்தீங்களா, இந்த மட்டன் போன் பாருங்கள், இந்த பாருங்கள் மட்டன் போன். ஏன்னா ஒரு 150 கிராம் மட்டன் தான் இருக்கும், கம்மியாக தான் போட்டேன். கறின்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்ணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம பாடிக்கும் நல்லது. நம்ம அதிகமாக போட்டு சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் ஏறி போய் ஒபீஸ் ஆகி தேவையில்லாமல் நல்லா இருக்கிற உடம்பு நம்மளே கெடுத்த மாதிரி ஆகிடும். என்னடா அது சிம்மில் வைக்கிறேன்னு பார்த்தா ஆஃப் ஆகிட்டுக்குது. நீங்கள்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு பொட்டோட்டோ தான் போட்டோம், அதில் 12 பீஸ் வந்துச்சுங்க. அது ஆனால் அந்த ஒரு பொட்டோட்டோவை 150 கிராம் 200 கிராம் இருக்கும். இவ்வளோ பெரிய பொட்டோட்டோ இருக்குது, நல்லா வெந்திருக்கா. இப்போ வந்து இதை சாப்பிடும்போது பார்த்தா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஊற்றி கூட அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி குடிக்கலாம். பட் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்ற முடியாது, இல்லை இப்போ கோல்டாக இருக்குது. அதனால் கோகனட் ஆயில் தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன் மேலே. டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த கறிப்பட்டையெல்லாம் அரைச்சேன்ல அந்த இலையெல்லாம், அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. நான் 1 ஸ்பூன் தான் போட்டேன். தனியை வந்து அரைச்சி தான் எல்லாத்தையும் வறுத்து தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுங்க, ஆயுர்வேதா சாப்பிட்ட மாதிரி மூலிகை சாப்பிட்ட மாதிரி இருக்கட்டும் தான் நினச்சி எல்லா இலையுமே அரைச்சி போட்டேன். அந்த கிராம்பு வாசனையும் வருது, கிராம்பு கொஞ்சம் அதிகமாக போட்டேன். நல்லா டேஸ்ட்டு கிடைக்குது. லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்குது அந்த கிராம்பு, அது என்னன்னு தெரியல. சாப்பாடு லைட்டாக பொங்கி பொங்கி மேலே வராரு. அனல் அதிகமாக வச்ச உடனே மேலே அப்படியே பொங்கின்னு வருவார். அவ்வளோதான் அவ்வளோதான். அப்புறம் மட்டன் சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா டேஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து இந்த கறிப்பட்டையெல்லாம் அரைக்கி அந்த ஒரு ஸ்மெல்லு லைட்டாக வருது. நல்லா தான் இருக்கா சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக யார் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செந்தில் நியூஸ் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.